அலாவுதீனின் சாகசங்கள். ஜீனியின் சந்திப்பு. நெடுநாளைக்கு முன்பு பழைய காலத்தில் அரேபிய நாட்டில் ஒரு அற்புத விளக்கு இருந்தது. அந்த விளக்குக்குள் ஜீனி என்ற பூதம் இருந்தான். ஜீனி ஒரு பூதம்தான், என்றாலும் மிகவும் நல்லவன். நினைத்ததை நினைத்தவுடன் கொண்டு வரும் மந்திர சக்தி ஜீனி பூதத்திடம் இருந்தது. ஆனால் அவன் ஒரு அழகான அற்புத விளக்கு சிறப்பட்டிருந்தான். அற்புத விளக்கு யாரிடம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு அவன் அடிமை. அவர்கள் சொல்கிற ஏவல்களை செய்வான். ஜீனிக்கு இந்த அடிமைத்தனம் பிடிக்கவில்லை. ஆனால் என்ன செய்ய முடியும்? யாராவது அவனை மனமுவந்து விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்தால் மட்டும் போதாது, அந்த அற்புத விளக்கையும் உடைக்க வேண்டும். எல்லாரிடமும் அவன் கெஞ்சி கேட்டான். யாரும் அவன் சொல்வதை கேட்கவில்லை. எல்லா வேலைகளையும் செய்கிற, நினைத்ததை எல்லாம் கொண்டு வந்து தருகிற ஒரு அடிமையை விடுதலை செய்ய யாருக்காவது மனம் வருமா? தன் விடுதலையை நினைத்து ஏங்க ஆரம்பித்தான் ஜீனி. இனி ஜீனிக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்.